வணக்கம் ஸ்டூடெண்ட். கிராவிடேஷனோட பார்த்துருக்கோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் exerted between any two bodies is equal to gravitation, universal gravitation constant into mass of 1 into mass of 2 divided by the distance square. இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், வாட் இஸ் கிராவிட்டி. கிராவிட்டி இஸ் ஒரு ஃபோர்ஸ் by which it attracts the body towards the center. எர்த் என்ன பண்ணுதுன்னா, திஸ் இஸ் எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், இது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இங்கே அட்மாஸ்பியர் ஒரு பாடி இருந்தா விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆர். இது வந்து டூ பார்ட்டிகல்ஸ், மாஸ் m1 m2, ரெண்டுத்துக்கு இடையில் டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை தான் கிராவிட்டி. கிராவிட்டினா என்ன? ஃபோர்ஸ் exerted by earth on any body towards the center of the earth. So in the particle of mass m, m is the mass of the earth. So in the body m, it attracts towards the center. Center பற்றி அந்த மாஸை உள்ள பார்ட்டிக்கலை எர்த் வந்து என்னென்னா சென்டர் அது அட்ராக்ட் பண்ணுது டுவர்ட்ஸ் இட்ஸ் சென்டர். அதுதான் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராவிட்டி இஸ் த ஃபோர்ஸ் by which earth attracts a body towards its center. ரெண்டு வார்த்தை இருக்குது, force of gravitation and gravity. force ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? force of gravitation and gravity. கிராவிடேஷன்னா ரெண்டு பாடிக்கு இடையில், ரெண்டு மாஸுக்கு இடையில் இருக்கிற அட்ராக்ஷன் தான் force of gravitation. என்ன? force of attraction between any two bodies on the earth. ரெண்டு டூ பாடிஸ் இருக்குது, இதுதான் force of gravitation சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இதெல்லாம் force is equal to g into m1 into m2 by the distance square. இதுதான் force of gravitation சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு இருக்குது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிடேஷனுக்கும் கிராவிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் எனி டூ பாடிஸ் அந்த எர் சர்ஃபேஸ்குள்ளார இருக்கிற ரெண்டு பாடிக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த பாடி இதை இப்படி அட்ராக்ட் பண்ணும், இந்த பாடி இதை இப்படி அட்ராக்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எனி டூ பாடிஸ் இன் த எர்த் இஸ் கால்டு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். அடுத்தது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கிராவிட்டின்னு வார்த்தை வந்தாலே இட் இஸ் பிட்வீன் எ பாடி ஆஃப் மாஸ் எம் அண்ட் வித் த எர்த். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் எ பாடி விச் அட்ராக்ட்ஸ் த பாடி டுவர்ட்ஸ் இட்ஸ் சென்டர். ஸோ இது எர்த்துன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாடியை இட் அட்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான், பட் எர்த்தை இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. பட் எர்த் கேன் அட்ராக்ட், இது அட்ராக்ட் பண்ணோம், இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினாலே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் எ பாடி விச் எர்த் அட்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் சென்டர். அதோட சென்டர் பார்த்து அந்த பாடியை இழுக்குது, அதுதான் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? ஜின்னு டினோட் பண்ணுறோம். ஜி வேற, ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கு உள்ள ரிலேஷன் பார்ப்போம். யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இது வந்து ஸ்கேலர் அண்ட் இதுக்கு வேல்யூ இருக்கு, ஸ்கேலர் அண்ட் இட்ஸ் காட்டபிள். பட் திஸ் இஸ் இதோட கேல்குலேஷன் பண்ணி பார்ப்போம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, திஸ் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஹூஸ் ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பெர் செகண்ட். ஆக்சலரேஷனுங்கிறதுனால மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்னா it goes down towards the earth, கீழே இழுக்குது. So acceleration due to gravity G, acceleration produced in a body
due to the force of gravity. So acceleration, suppose இங்கே ஒரு பாடி இதுனா, this is earth atmosphere இருக்கு, mass m, this is m, this is air, this is center of the earth. So force of attraction, it attracts towards the center of the earth. எந்த ஒரு பாடியையும் எர்த் வந்து தன்னை நோக்கி இழுக்கும். That is called acceleration produced in a body due to the force of gravity, that is falling under the gravitational pull of the earth. Gravitation pull பண்ணுது, அந்த புல் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம acceleration due to gravity. அந்த ஃபோர்ஸில் வர acceleration தான் நம்ம acceleration due to gravityன்னு சொல்கிறோம். Suppose if you take a mass m, always it is well understood, mass of earth, mass of anybody, ரெண்டுத்துக்கு இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் a body of mass m, this is earth surface உள்ளேயோ வெளியிலோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கிராவிட்டி இருந்தே ஆகும். Suppose a mass m is placed on the surface of the earth. See, we keep it as surface of the earth. This is mass of earth. This is a radius of earth. So placed on the surface of the earth, acceleration due to gravity is called the acceleration. So it will, இது என்ன பண்ணும், இந்த எர்த் வந்து அதை தன்னை நோக்கி புல் பண்ணும். புல் பண்ணுற போது there is a force due to attractive force due to gravity, not gravitation, gravity. So force இருந்தாலே, so acceleration is equal to force by mass. So இது வெக்டர், இது வெக்டர். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியில் இந்த அப்ஜெக்டை இது தன்னை நோக்கி இழுக்குது, ஃபோர்ஸ் இருந்தாலே ஆக்சலரேஷன் இருக்கும். அதை தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். when a body of mass m is placed on the surface of the earth, the acceleration due to gravity is called g. Gravitational force, that is gravitational force என்ன வரும், gravitational forceனாலே between earth and some other body, gravitational force or pull on the body, gravitational force or pull on the body, in the body, any body with respect to earth. This is earth, so m இதோடது mass of earth, this is radius of earth. The force of attraction, the gravitational force or pull on the body by the earth, அதை தான் நம்ம வெயிட்னு சொல்கிறோம். So resultant gravitational force of attraction by earth on the mass m is called weight of the body. So weight of the body is equal to mass into gravitational acceleration. So இது வந்து it is also a force. What force? Force due to gravity. So F is equal to m into g எழுதலாம், or F is equal to force என்ன வரும், by Newton's third law, force is equal to universal gravitation constant mass of earth into mass of that body m with mass m and the radius of the earth அதோட ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், F is equal to g into m1 m2 by r square. This is general expression, the force between two bodies. So இங்கே ரெண்டு பாடி, நான் ஒன்று எர்த்து இன்னொன்று another body, is equal to m into g. So இந்த m கேன்சல் பண்ணிட்டோம்னா, so g is equal to g is equal to g is equal to g into me by r, g into me by re square, whereas g gravity is equal to F into Re by m mass of earth into mass of, both are different. ஏன்னா g இதுலேருந்து கால்குலேட் பண்ணால் எம்ஏ போட்டுங்க, இதை எம்ஏ போட்டோம்னா g is equal to F into Re square divided by mass of earth, or in general நம்ம இப்படி எழுதலாம், g is equal to force into the distance square between two objects divided by mass of one body into mass of two bodies. So therefore gravitation acceleration g is not equal to universal gravitational constant. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
R is equal, so G varies with the, this G, gravitation acceleration varies with the height and shape and rotation of earth. Average value வந்து 9.8 meter per second square. Acceleration அதோட யூனிட் வந்து meter per second square வரும். ஸோ அதோட டைமென்ஷன் என்ன வரும்? மீட்டர்னாலே L divided by T power minus 1, M கிடையாது, அதனால் M power 0. ஸோ டபுள் ப்ராக்கெட்டில் போடுறோம். ஸோ ஜிக்கும் ஜிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். வேர் ஜி இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அண்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் வேர் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, வேரஸ் ஜி இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெயிட் ஆஃப் அ பாடி நம்ம என்ன சொல்லலாம்? இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வித் விச் பாடி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் எர்த். ஃப்ரீ ஃபாலில் என்ன சொல்லலாம்? ஃப்ரீ ஃபால்னு சொல்கிற போது ஒரே ஒன்று, த மோஷன் ஆஃப் த பாடி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அலோன். அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் கிராவிட்டி அலோன் என்ன? எர்த்தோட அட்ராக்டிவ் பவர் மட்டும்தான் இங்கே கன்சிடர் பண்ணணும். த மோஷன் ஆஃப் த பாடி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அலோன் இஸ் கால்டு ஃப்ரீ ஃபால். ஸோ characteristics of gravitational force. Gravitational force is a force due to the earth on any body within the earth surface. So gravitational force is always attractive. Gravitational force is always attractive. ஏன் இது அட்ராக்டிவ்? எப்போதுமே அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸே கிடையாது. சப்போஸ் ஒரு பாடி இருக்குது M1, இன்னொரு பாடி இருக்குது M2, ஜென்ரல் கேஸ் எடுத்துக்கோம், வித்தின் த எர்த் சர்ஃபேஸ். இது வந்து M1 வந்து M2 தம் பக்கம் இழுக்கும், M2 M1 தம் பக்கம் இழுக்கும். த ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டாவது, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த் இஸ் ஈக்குவல் டு GME into ME into M divided by RE square. This is due to earth. So it is always attractive and it is independent of a medium. Suppose ரெண்டு பாடி வச்சுருக்கோம். In general நம்ம எழுதுறோம்னா force of gravity due to gravitation is equal to G into M1 into M2 divided by the distance square. இப்படி எழுதலாம். ஸோ ரெண்டு பாடி இருக்குது, ரெண்டுத்துக்கும் இடையில் this is M1, this is M2. It is kept in air. ஏரில் எப்படி வச்சுருக்க போது ஒன்று அட்ராக்ட் பண்ணும். M1 M2 அட்ராக்ட் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் R. ஸோ கெப்ட் இன் ஏர். ஏரில் வச்சுருக்க போது என்ன பண்ணும்? ஸோ த ஏர் திஸ் இஸ் ஏர் அஸ் மீடியம். சேம் செட்டிங்கு வாட்டரில் வைக்கிறோம். வாட்டரில் வித் சேம் மாஸ் M1 M2 with the same separation of R. It is in water. So medium ரெண்டும் different. எந்த மீடியத்தில் வச்சாலும் சரி, both this will attract this will attract one. So in general the gravitational force is always attractive and it is independent of medium. ஏன் independent of medium சொன்னால், நீங்கள் எந்த மீடியத்தில் சேம் செட்டிங் எந்த மீடியத்தில் வச்சாலும் the gravitational force சேமாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது? gravitation force never depend upon the medium. Next point, first வந்து always attractive, second வந்து independent of medium, third என்னதுன்னா central force, fifth வந்து conservative central force and fourth is conservative force, central force and conservative. Fifth point, நிறைய பாயிண்ட் இருக்கு. It holds good over a wide, it holds good, that is the gravitational force holds good for what? It holds good over a wide range of distance, over a wide range of distance.
இது பார்த்துட்டோம் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். தேர்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸ். சப்போஸ் இது ஒரு பாடி மாஸ் m1, இது ஒரு பாடி ஆஃப் மாஸ் m2, இதோட சென்டர் இது, இதோட சென்டர் இது, ரெண்டு சென்டரையும் ஒன்றா சேர்த்தோம்னா ஸோ இதை அட்ராக்ட் பண்ண எப்படி வித் ஏ ஃபோர்ஸ், இதை அட்ராக்ட் பண்ண வித் ஏ ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இஸ் அப். சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா என்ன? சென்ட்ரல் ஃபோர்ஸ்னால் த ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஒரு ஃபோர்ஸு ஒன்று அட்ராக்ட் பண்ணுது, ஒரு பாடி இன்னொரு பாடி அட்ராக்ட் பண்ணுது, இன்னொரு பாடி அட்ராக்ட் பண்ணுது. அதோட ரெண்டோட மேக்னிடியூட் என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g into m1 into m2 by r square. ஸோ மேக்னிடியூட் இஸ் சேம், பட் ரெண்டோட டிஸ்டன்ஸ், ரெண்டோட டைரக்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இது மேலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. தட் அட்ராக்டிவ் இதுதான் லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும்? இட் வில் ஆக்ட் அலாங் த டைரக்ஷன் த்ரூ த சென்டர், த்ரூ த லைன் ஜாயினிங் த சென்டர்ஸ் ஆஃப் போத் மாஸ். ரெண்டு மாசையோட சென்டரை ஜாயின் பண்ண அந்த லைன் வழியாக தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மேலே இது இப்படி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இது மேலே இது கொடுக்குற ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் இப்படி இருக்க வாய்ப்பில்லை, அல்லது இப்படியும் இருக்க வாய்ப்பில்லை. பட் இட் இஸ் ஆல்வேஸ் கோ த்ரூ த லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் போத் த மாசஸ். அது வழியாக தான் இந்த ஃபோர்ஸஸ் அட்ராக்ட் பண்ணும், ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் +2ல் ஃபஸ்ட் சாப்டர் படிப்போம். இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் த ஒர்க் டன் பை the force never depend on the path. It depends upon the line. Suppose இங்கே ஒரு பாடி இருக்குது, இங்கே ஒரு பாடி இருக்குது, m1 m2 m1 m2. ஸோ ஒர்க் டன் என்ன? ஒர்க் டன் நம்ம ஒர்க் பவர் எனர்ஜி நம்ம இன்னும் கவர் பண்ணுற போது நம்ம படிப்போம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு for how much force we are applying and how much distance it has moved, F into R. So force work done force is required. Suppose ஒரு பாடியில் நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோம்னா and it moves through a distance of this much, this is the distance R, then the work done is equal to how much force we applied on the body and how much distance it has moved. அதான் நம்ம ஃபோர்ஸ் ஒர்க் டன் சொல்லுவோம். ஸோ ஒர்க் டன் by the conservative force does not depend upon the path. இப்படி ஒரு பாத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இப்படி ஒரு பாத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இப்படி ஒரு பாத்தில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ this is work done 1, this is work done 2, this is work done 3. பட் இந்த ஒர்க் டன் ஷார்ட் டிஸ்டன்ஸு அதோட கொஞ்சம் அதிகம், பட் ஒர்க் டன் டிஃப்ரெண்ட் பாத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். பட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒர்க் டன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த path. It depends upon the points. ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் எந்த பாத்தில் போனாலும் நீங்கள் அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஜாயின் பண்ணுறது. அதான் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் நெவர் டிபெண்ட் அப்பான் த பாத் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாயிண்ட்ஸ் வேர் இட் இஸ் லொக்கேட்டட் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? சப்போஸ் ஒரு பாடி இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். திஸ் இஸ் கேஸ் 2. பாடியை நம்ம இங்கேருந்து இங்கே கிரவுண்டில் ட்ரா பண்ணுறோம். வாட் இஸ் ஒர்க் டன்? Work done is equal to force into distance. Force into distance. Or force in the force is equal to mass into gravitation acceleration. நம்ம தான் படித்தோம். Into distance is h. So work done 2 is equal to mgh. Suppose இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது. இந்த ஸ்லோப்பில் ஒரு பாடியை நம்ம ரோல் பண்ணுறோம். ஸ்லோப் இஸ் ஹைட் h. This is the slope. அந்த பிளேன் வந்து ஒரு தீட்டா ஆங்கிளில் இன்க்ளைனாக இருக்குது. ஓகே, இதை நம்ம ஒட்டிடுறோம். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஒர்க் டன் என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி பார்த்துக்கோம்? ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் என்ன வரும்? ஸோ இங்கே இன்க்ளைன் பிளேனாக இருக்கிறதுனால சப்போஸ் இந்த பார்ட்டிகளை இங்கே எடுத்துக்குவோம். இட் இஸ் அட் பி. ஸோ நம்ம வந்து இந்த பிளேனுக்கு அதை ரிசால்வ் பண்ணுறோம். இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராகவும் ஹொரிசான்டலாகவும் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஈக்குவல் டு GH இஸ் ஈக்குவல் டு, ஸோ
mg. So in the force mg will act like this. And then the body weight and weight is equal to force is equal to mg. The force is equal to mg downward act பண்ணோம். பட் நம்ம இதுக்கு இது இப்படி பண்ணி எப்படி பண்ணோம், அந்த எம்ஜியை நம்ம மாற்றிக்கிறோம். இப்படி மாற்றிக்கிற போது இந்த போர்ஷன் திஸ் இஸ் தீட்டா. ஏன் தீட்டா வருதுங்க? ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர், இதுக்கு பர்பண்டிகுலர் இதுக்கு பர்பண்டிகுலர் இது. ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லை ஆங்கிள் தான் இங்கே வரும். பி கேர்ஃபுல். ஒர்க் பவர் எனர்ஜி பார்த்தோம்னா இதில் நல்லா நம்ம கன்செப்ட் கிளியராக வரும். ஸோ இதுக்கு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக நம்ம இப்படி போடுறோம், ஒன்று இதை போடுறோம், இதுக்கு பர்பண்டிகுலர் இப்படி போடுறோம், இதுக்கு பர்பண்டிகுலர் போடுறோம். ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா இருக்கும். ஸோ நம்ம இதை ட்ரையாங்கிளாகவே வச்சு மாற்றிக்கோம். ட்ரையாங்கிளே மாற்றிக்கிட்டோம்னா எப்படி மாற்றலாம்? திஸ் இஸ் எம்ஜி, திஸ் இஸ் தீட்டாங்கிறதுனால திஸ் இஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு இது ஆப்போசிட் சைடு, இது 90 டிகிரி இருக்குது. ஸோ இதுவும் 90 டிகிரி இருக்குது. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறத திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ் இன்ட்டு cos theta. This is hypotenuse into sin theta. So இந்த பக்கத்தில் this is mg cos theta இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? mg sin theta. This is இந்த ஃபோர்ஸோட போர்ஷன். இது வந்து இந்த பக்கத்தில் பாடி மூவ் பண்ணாதனால இது திஸ் இஸ் நாட் டூயிங் எனி திங். இந்த பக்கம் ரியாக்ஷன் இருக்கும், ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கும். பட் திஸ் இஸ் த ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். இது இங்கேருந்து உருண்டு கீழே வர வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஒர்க் என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் என்ன ஆகுது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் திஸ். எம்ஜிங்கிறது வெயிட்டுங்கிறது ஃபோர்ஸ், அதோட காம்பனண்ட் எம்ஜி சைன் தீட்டா. எம்ஜி sin theta into distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இஸ் equal to d. இவ்வளோ இங்கேருந்து இந்த பாடி இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது. ஸோ g. வாட் இஸ் sin theta? இதிலே பார்க்கலாம் நம்ம. sin theta is equal to height by sin theta is equal to இதில் பார்க்கலாம். sin theta is equal to opposite side. That is perpendicular upon hypotenuse. அது sin theta. So this is mg sin theta. Sin theta perpendicular na, perpendicular is equal to h. This distance is equal to h. And this distance is equal to d. Sin theta one meidittom into distance d. So into d liya sin theta ku dhaan nama idha podrom. This part into this hypotenuse, opposite side by hypotenuse, h by d போட்டால் sin theta க்கு d போட்டு cancel is equal to mgh. work done by first system. So work done total என்ன வருது? work done is equal to நம்ம ஜென்ரலாக ஒர்க் பவர் எனர்ஜியில் பார்ப்போம். work done is equal to force into displacement. force is equal to mass. இங்கே வந்து mass into gravity into displacement is height. இங்கேருந்து ஒரு பாடியை நம்ம தூக்குறோம்னா ஸோ ஒர்க் டன். ஸோ ஒரு பாடி இங்கேருந்து நம்ம இப்படி தூக்குறோம்னா we have to do work done. work done is equal to how much force we have applied, அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம தூக்கியிருக்கோம், அதுதான் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், எம்ஜி இன்ட்டு ஹெச். ஸோ ஒர்க் டன் இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டத்துலேயும் எம்ஜி ஹெச் வருது, செகண்ட் சிஸ்டத்துலேயும் எம்ஜி ஹெச் வருது. த ஒர்க் டன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் பாத் ஆர் திஸ் பாத், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ த ஒர்க் டன் by a force, by the gravitational force is a conservative force. Means என்ன அதோட மீன் என்ன? ஒர்க் டன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எந்த பாத்தில் வருதுங்க பற்றி கவலை இல்லை, எந்த பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பார்க்கணும். அதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இட் ஹோல்ஸ் குட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம் நம்ம? இட் ஹோல்ஸ் குட் ஃபார் த வைட் ரேஞ்ச். சப்போஸ் நம்ம இங்கே இருக்கோம், நம்ம வீட்டு உள்ள இருக்கோம். ஸோ வீட்டோட மாடியில் இருக்கோம். ஸோ வி வில் ஃபீல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த். ஸோ திஸ் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. சப்போஸ் இவ்வளோ ஹைட்டில் நம்ம ஏரோப்ளேனில் போயிட்டு இருந்தாலும் இந்த கிராவிட்டி வில் ஆக்ட். சில ப்ராப்ளத்தில் போட்டிருப்போம், நம்ம கிராவிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டோம், நெக்லெக்டிங் கிராவிட்டி அப்படின்னு அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கிராவிட்டியை பற்றி அதை ஒரி பண்ணக்கூடாது. கிராவிட்டியை பற்றி கொடுக்கலன்னா neglect the effect of gravity. Very simple.
ஸோ இது கிராவிட்டி கொடுக்கல, கிராவிட்டி. ஸோ இன்க்ளூட் த கிராவிட்டி. கிராவிட்டி தான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினில் என்ன வித் கிராவிட்டின்னு. ஸோ இங்கேயும் த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி வில் ஆக்ட் ஃபோர்ஸ். ஸோ என்ன ஃபோர்ஸ் என்ன, இட் அட்ராக்ட்ஸ் எனி பாடி ஆஃப் மாஸ் m1 m2, எந்த பாடியாக இருந்தாலும் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது மேலே எந்த பாடி மேலேயும் டுவர்ட்ஸ் த சென்டர் அது இருக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சப்போஸ் இங்கே ஒரு பால், சப்போஸ் இதே நமக்கு போட்டோம்னா டப்புன்னு கீழே போயிடுது. ஸோ திஸ் இஸ் டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டியூ டு எர்த் அண்ட் இட்ஸ் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த எர்த். அதுதான் நம்ம ஹோல்ஸ் குட் ஓவர் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்.